வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ராசி பலன்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த மீனம் ராசி பற்றி இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன ராசி பொறுத்தவரையில் இந்த 2025 டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைய தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் மெதுவாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த டிசம்பர் 25 மீன ராசி பொறுத்தவரையில் வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். உங்கள் திறமையை உங்களோட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து பாராட்டுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் குறித்து ஒரு நல்ல யோசனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லபடியாக அது இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நேரங்கள்லாம் உதவி தேவைப்படுதோ அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதாவது நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் மூலயமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 2வது மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரையில் 15 தேதிக்கு மேலே ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே நல்லாயிருக்கும். இந்த 15 தேதிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக நல்லபடியான ஒரு விஷயங்கள் கவர்ச்சியாக நல்லபடியாக இருக்கும். அதில் எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. பணம் கொஞ்சம் நல்லபடியாக திட்டமாக வந்துனே இருக்கும். அதில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு எதிர்பாராத பணம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக எங்கேயாவது பேலன்ஸ் சிக்கி இருந்ததுன்னா அந்த பணம் கூட உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனாலும் செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் வர மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. செலவு மட்டும் கொஞ்சம் கட்டுப்படி பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். சந்தோஷம் கூட அதிகரிக்கும். எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவர்களோட ஆசீர்வாதம் நல்லபடி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதில் ஒரு நல்ல சந்தோஷமான வழி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உடல் மனநலம் அதிகரிக்கும். ஆரோக்கியமும் நல்லபடியாக அதிகரிக்கும். மனசு அமைதி நல்லபடியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். போன காலங்களில் இருந்த மனசில் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி ஒரு நல்லபடியான ஒரு விஷயம். சின்னதாக கோல்டு சைனஸ் மட்டும் வரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை அதிகமாக ஈடுபடுத்தும். அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன தர்ம தானம் பண்ணினா கூட ஒரு நல்ல வாய்ப்பு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனராசி பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 24ஆம் தேதி. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 24ஆம் தேதி. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் டிசம்பர் மாதம் மீனராசி பொறுத்தவரையில். குறிப்பாக நல்ல வேலைகள், நல்ல விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் பச்சை கலரும் நீல கலரும் அதிகமாக உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றதுக்கு இந்த மாதம் நீங்கள் பச்சை நீலம் அதிகமாக உபயோகப்படுத்தினா நல்லது. அதே மாதிரி உங்கள் லக்கி நம்பர் இந்த மாதம் 2 அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு டிசம்பர் மாதம் பொறுத்தவரையில் லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பொதுவாக டிசம்பர் மாதம் மீனராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணம்லாம் ஒரு நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்குது. வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இது ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். சின்ன சின்ன உடம்பு சௌகரிய குறைச்சல், நான் சொன்னது போல் அந்த கோல்டு சைனஸ் அது மட்டும்தான் வரும். அதை பற்றி வேறு எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மொத்தத்தில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைதியான ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம்தான் இந்த மீனராசி பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. நன்றி, வணக்கம்.